ஐபிஎல் பாக்குறவங்க எல்லாம் கிரிக்கெட் ரசிகர்களை சேர்த்திக்க முடியாது. டெஸ்ட் மேட்சையும் வெறித்தனமா உட்காந்து பாக்குறான் பாருங்க, அவன் தான் கிரிக்கெட் ரசிகர். பும்ரா ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. அவர் ஒரு 19 வயசு பையன் அம்பலத்து இருக்கான். இந்த 5வது மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீனியர் பிளேயர்ஸ்குள்ள பிரச்சனை, கோச்சுக்கும் சீனியர் பிளேயர்ஸுக்கும் பிரச்சனை, அது இதுன்னு நிறைய பிரச்சனைகள் சொல்லப்பட்டது. 3 தடவை தொடர்ந்து ஆஸ்திரேலியா மண்ணில் போய் ஜெயிச்ச அணியா நம்ம ஆளுங்க இருப்பாங்க. வேற லெவலா இருக்க போகுது. லெஜெண்டான ரோஹித் சர்மாவும் கோலியும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ரோஹித் சர்மா கண்டிப்பா ரிட்டையர்ட் ஆயிருவாரு. கேப்டன் எல்லாம் டிராப் பண்ணி பாத்திருக்கீங்களா? ரோஹித் சர்மா இந்த மேட்ச் டிராப் பண்ணாங்க. கேட்டதுக்கு அவரே வெளியில போயிட்டாருன்னு சொன்னாலுமே அவரை டிராப் பண்ணாங்க. கோலி அவர் மேல போய் மோதவே கோலிக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட் ஒன்று கொடுத்து மேட்ச் ஃபீஸ்ல 20% ஃபெயின் போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனைலாம் ஆச்சு. 2 பேருக்குள்ள ஒரு ஹீட்டடான ஒரு ஆர்குமெண்ட் போயிருச்சு. நீ பிபிஎல் விளையாடுறவங்க எல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரி பும்ரா பேசுறதா சொல்லப்படுது. பும்ரா போட்ட அடுத்த பாலே கவாஜாவை தூக்கிட்டார். அதுதான் இந்த நாளோட கடைசி பால். கவாஜாவோட விக்கெட்டை பும்ரா தூக்குனதையும் அவரோட செலிப்ரேஷன் இதுவரைக்கும் அப்படி ஒரு பும்ராவை நம்ம பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேர் போய் கோன்ஸ்டாஸ் கிட்ட கத்தி